ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி சொத்து வச்சுருக்கோம், நிலத்தில் பட்டா வாங்குகிறோம், போகிற வரோம். அளக்கும்போது உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுத்து உங்களுக்கு பட்டா கொடுக்கும்போது அளக்கும்போது தவறுதெல்லாம் அளந்துடுறாங்க. அந்த தவறுகளை எப்படி திருத்துறது? அதிகாரிகிட்ட மனு கொடுக்குறோம். திருத்துறதுனா தவறாக அளந்து ஒரு தவறான பட்டாவை கொடுத்துட்றாங்க. சர்வே நம்பர் பக்கத்து சர்வே நம்பர் நம்மளுக்கு போட்டு கொடுத்துறாங்க. இல்லை இடம் கூடுதலாக போகுது, இல்லை இடம் குறைச்சலாக வந்துடுது. திருத்த சொல்லி மனு கொடுத்தா அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. அதாவது லெத்தாச்சிகளாக இருக்கிறது, கண்டுக்கிறதே கிடையாது. பாதிக்கப்படுற அந்த பொதுமக்களை பற்றி கொள்ளையிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடக்காத ஒரு விஓவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் ஒரு அபராதம் விதிச்சிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி தான் விஷயத்துக்குள்ளே போகலாம் வாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ரிட் பெட்டிஷன் நம்பர் 33/528/2023 வழக்கில் கடந்த 30/11/2023 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. விசாரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் வேல்முருகன். வழக்கு போட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்சவேணி, அவங்க தான் மனுதாரர். அவங்க திருவாரூர் ஆர்டிஓ வலங்கைமான் ஆர்டிஓ பார்ட்டி எதிர்மனுதாரர் 1. 2வது எதிர்மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வலங்கைமான் தாசில்தார். 3வது வலங்கைமான் விஓ. 3 பேரையும் பார்ட்டியை சேர்த்து ஒரு வழக்கு போடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரேயரில் தாசில்தார் போட்ட ஒரு உத்தரவை வலங்கைமான் விஓ பண்ண சொல்லி அமல்படுத்த சொல்லி ஒரு உத்தரவு போடுங்க, டைரக்ஷன் ரிட் ஆஃப் மேண்டமஸ் உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பட்டா மாறுதல் சம்மந்தமாக ஒரு ஏதோ அளக்கும்போது அதில் ஏதோ தவறு நடந்துருது. அதனால் ஆர்டிஓட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஆர்டிஓ உத்தரவு பேரில் ஒரு சர்வே பண்ணுறாங்க, அந்த நிலத்தை அளக்குறாங்க. ஆனால் அளந்து முடித்த பிறகும் அதில் மறுபடியும் அந்த அளவுகள் ஏதோ தவறு வருதுன்னு இவர் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு மனு தாசில்தார்கிட்ட கொடுக்குறாங்க. தாசில்தார் என்ன பண்ணுறாரு, இது மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி வலங்கைமான் விஓவுக்கு தாசில்தார் என்ன பண்ணுறாரு, வலங்கைமான் விஓவுக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. இது மறுபடியும் அளந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த உத்தரவை விஓ கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இவங்க பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா அரசுகளிலும் அரசாங்கம் சொல்லுது பொதுமக்கள் கொடுக்குற மனுக்களை கனிவாக பரிசீலனை பண்ணுங்கள், நடந்து போங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த அதிகாரிகளும் கேட்கறதுக்கு இல்லை. பொறுப்பாக வருவாய் அதிகாரிகள் இன்னமே கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வலங்கைமான் விஓ என்ன பண்ணுறாரு, எந்த நடவடிக்கை எடுக்காதால இவர் ரிட்டுக்கு வராரு. இதை பார்த்துட்டு உயர்நீதிமன்றம் நீதியரசர் கோபமாகி அந்த நடவடிக்கை எடுக்காத அந்த வலங்கைமான் விஓ 25,000 ரூபா அந்த மனுதாரருக்கு அம்சவேணிக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறது இல்லாமல் வேறு தாசில்தார் கரெக்டாக முறையாக விசாரணை பண்ணி நடவடிக்கை கொடுக்க சொல்லி அந்த உத்தரவு மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து சர்வே பண்ணி அந்த தவறுகளை திருத்தம் பண்ணி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கார். 25,000 ரூபா அந்த விஓவுக்கு அபராதம் போட்டார். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டா மாறுதல் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அப்போ கொடுக்கும்போது ஆவணங்களில் பிழை வருது, இல்லை சர்வே நம்பரில் பிழை வருது, இல்லை தவறாக அளந்து கொடுத்துட்றாங்க, இடம் கூடுதல் இடத்துல குறையுது அப்படின்னா மறுபடியும் மனு கொடுக்குறீங்க. அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அவங்கள்ட்ட நடவடிக்கை எடுக்க வைக்கவும் முடியும், இழப்பீடு கேட்கவும் முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நான் இந்த ஆர்டர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கேன். நன்றி, வணக்கம்.